குட் மார்னிங். கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். போன கிழமை மாம்சம் என்றால் என்ன, வாட் இஸ் ஃப்ளஷ் என்றதை குறித்து நான் உங்களோட பேசியிருந்தேன். மாம்சம் என்றால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அல்லது ஒரு விசுவாசிக்கு தெரியும், நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறேனா அல்லது ஆவிக்கு உட்பட்டிருக்கிறேனா. எல்லாட்டிக்கு நான் ஆவிக்கு உட்பட்டவனாக வந்து பிறகு மாம்சத்தினால நடக்கிறேனா என்று தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த சப்ஜெக்டை அடிக்கடி பேசுறது. என்னோட ஆவிக்குட்பட்டு அவருடைய ஆவியினால் நடத்தப்படுவீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து மிக சிம்பிளானது, எளிமையானது, பவர்ஃபுல்லானது, வல்லமையானது. ஸோ அதனால் இந்த காரியங்களை நான் உங்களோட பேசுகிறேன். இப்போ இன்றைக்கும் சில காரியங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நான் பேச வாஞ்சிக்கிறேன். மாம்சம் வந்து சொல்லியிருந்தேன், அது ஆதாம் ஏவாளில் இருந்து ஆரம்பிச்சது. அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக, அதாவது மரித்தவர்களாக மாறினார்கள். ஸோ மாம்சம் வந்து அது பல ஆக்டிவிட்டீஸை கொண்டது. அது வந்து ஏமாற்றக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரிலிஜனும் இந்த மாம்சத்தில் தான் கட்டப்படுது. ஸோ மாம்சத்துக்கும் ரிலிஜனுக்கும் இடையில பயங்கர தொடர்பு இருக்கு. இப்போ ரிலிஜன் தான் மாம்சம் என்றும் சொல்லலாம். ஸோ அதனால தான் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, அதாவது அவருடைய ஆவியை பெற்ற உடனே நம்ம பழைய மனுஷனுக்கு மறிக்கிறோம், அதாவது ஒரு ரிலிஜனுக்கு மறிக்கிறோம். அல்லது இன்னும் சொல்ல போனால் பைபிளோட நாம் சரியாக சொல்ல போய்க்க பழைய உடன்படிக்கைக்கு மறிக்கிறோம். பழைய உடன்படிக்கை வந்து அது மாம்சத்துக்குரியதாக இருக்கு. பழைய உடன்படிக்கை மாம்சத்துக்குரியதாக இருக்கு, அது ஆவிக்குரியதாக அல்ல. வசனமே சொல்லுது, நியாயப்பிரமாணம் அது விசுவாசத்துக்குரியதல்ல, விசுவாசம் தான் ஆவிக்குரியது. ஸோ இதை நீங்க விளங்கி கொள்ளணும். என்னென்னு சொன்னா, விசுவாசம் என்ற அந்த புனிதமான பரிசுத்தமான ஒரு காரியம் நமக்குள்ள வருகிறதே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் வருது. என்ன பேதுருவில் சொல்லப்படுது, என்னை போல் அற்றுமையான விசுவாசத்தை பெற்றவர்களே. ஸோ விசுவாசம் வந்து நாம் பெறுகிறோம். ஸோ விசுவாசத்தை எங்கிருந்து பெறுகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலிருந்து, சுவிசேஷத்திலிருந்து. ஸோ அந்த வார்த்தை வந்து நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடாக மட்டும்தான் கேட்டிருந்தா, ஒரு 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 கொஞ்சம் தான் நீங்கள் அதை கேட்டிருந்தா அவருடைய நற்செய்திகளை, உங்களுடைய விசுவாசம் அங்கே கொஞ்சமாக தான் இருக்கு. ஆனால் வார்த்தையை, அவர் செய்து முடித்த காரியங்களை நாம் கேட்க கேட்க விசுவாசம் எங்களுக்குள்ள அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியும், நியாயப்பிரமாணம் வந்து ஸோ அது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் கொண்டது. மாம்சம் ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் கொண்டது. மாம்சத்தில் தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவம் என்றதே வளர்ந்து போகுது. ஆனால் கிறிஸ்தவம் என்று சொல்றது அது டோட்டலி பைபிளில் டிஃப்ரெண்ட். ஆனால் இன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்கள்லாம் இதை ஆளுகை செய்கிறார்கள். பைபிளில் இன்னும் ஒரு வசனம் சொல்லப்படுது, பாவ மனுஷன் என்று, அல்லது பழைய மனுஷன் என்று சொல்லப்படுது. ஸோ நீங்களும் ரோமர் 6 பார்க்கிறோம், நாம் கிறிஸ்துவோட மரித்து கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்படுகிறோம், பிறகு கிறிஸ்துவோட உயிர் தழுகிறோம் என்று சொல்லி. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்கு உண்டாஸ். அதாவது நாங்கள் மாம்சத்துக்கு அல்லது பழைய மனுஷனுக்கு மரித்து, அது மட்டுமல்ல பழைய மனுஷனும் அங்கே உடன்படிக்கையும் அங்கே என்ன செய்யப்படுது, மறிக்கப்படுது. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வேண்டியிருக்குது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் அங்கே நிறைவேற்றி இருந்தாலும், அங்கே முடிவுக்கு கொண்டு வந்தாலும், அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் என்ன செய்யலை,
நியாயப்பிரமாணத்தை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வரல. ஸோ நியாயப்பிரமாணம் அங்கே எருசலேம் ஆலயம் அங்கே 70ஆம் நூற்றாண்டு மட்டும், கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டு மட்டும் அந்த எருசலேம் ஆலயம் இருக்கும் மட்டும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளையும் திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கினவர்கள். ஸோ தனிய அங்க சட்ட திட்டங்கள் மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாண மற்ற சகல கிரியைகளையும் அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்தவர்கள். ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே சுவிசேஷ புத்தகங்கள்ல நிருபங்கள் எழுகிற பொழுது அங்கே அடிக்கடி நியாயப்பிரமாணம் என்று பயன்படுத்தப்பட்டது. காரணம், நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் அந்த எருசலேம் ஆலயத்தோட தான் தற்கப்படுது. அதுக்கு பிறகுதான் ஜூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் தேசமெங்கும். ஸோ நியாயப்பிரமாணம் ஏன் அது அவர்கள் அப்படி கொண்டு போனார்கள் என்று சொன்னால், என்ன, மாம்சத்துல வந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஸோ அதுதான் அந்தி கிறிஸ்து என்று பைபிள்ல சொல்லப்படுது. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாத எல்லா ஆவியும் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுது. ஸோ இது அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒரு காரியங்கள். அதாவது இந்த 70ஆம் நூற்றாண்டுக்கு முதல் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு முதல் சொல்லப்பட்ட காரியங்கள். ஸோ அப்ப அந்த டைம்ல நியாயப்பிரமாணம் அங்கே பயங்கரமா வலுப்பெற்றிருந்தது. சுவிசேஷத்தை தடை பண்ணி கொண்டிருந்துச்சு. மாமிசம் அங்கே பயங்கரமான கிரியை செய்துச்சு. ஸோ அதனாலதான் யாக்கோபு புத்தகங்கள் எல்லாம் அங்கே சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் அங்கே யாக்கோபு எழுதினார் நிருபங்களை. ஸோ எழுதுகிற பொழுதுதான் அவர் அங்கே அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களோடு தான் ஸ்பெஷலாக அந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க அதை அந்த கண்ணோட்டத்துல படிக்கிற பொழுது தெரியும். அதனாலதான் இவர் எச்சரிக்கிறார், அநேக அடிகளை வாங்குவோம் என்று போதகர் ஆகாதிருங்கள். ஸோ அவர்களுடைய போதகம், அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட போதகத்தை குறித்து அங்க பேசப்படுது. ஸோ அதே போல இன்றைக்கும் நான் எச்சரிக்கிறேன், நியாயப்பிரமாணத்துக்குரிய போதனைகள் அல்லது மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில அது அழிவைத்தான் கொண்டு வரும். என்ன சொன்னா ரோமர் 8 சொல்லப்படுது, மாம்சம் அங்கே அழிவைத்தான், நீங்க மாம்சத்துக்குரியதை விதைச்சா நீங்க அழிவைத்தான் அறுப்பீங்கன்னு கலாத்தியர்ல சொல்லப்படுது. ஆவிக்குரியபடி விதைச்சா நீங்க நித்திய ஜீவனை அறுக்கலாம் என்று சொல்லப்படுது. ஸோ அப்ப இவைகளை குறித்து நான், அதாவது மாம்சம், நியாயப்பிரமாணம், பழைய மனுஷன், பாவம், இவைகள் எல்லாம் ஒன்றோடு இணைக்கப்பட்டதாக நான் போன கிழமை சொல்லியிருந்தேன். மாம்சம், நியாயப்பிரமாணம், பாவம், இவைகளெல்லாம் ஒன்றோடு இணைக்கப்பட்டது என்று நான் சொல்லியிருந்தேன். நீங்க அதை செய்தியை கேட்கிற பொழுது நீங்கள் அதை உண்மையாக ஊகிச்சிருக்க முடியும். இன்றைக்கு நான் கலாத்தியர் 4 சில சப்ஜெக்டை சொல்லி, ஏனென்றா கலாத்தியா நாட்டில் இருந்த சபைகள்ல தான் ஸ்பெஷலாக இந்த பிரச்சனை நடந்தது. இது ஆவியை பெற்று பின்னர் மாம்சத்தினால நடந்தவர். ஸோ அதனால கலாத்தியர் புத்தகம் மிக முக்கியம் இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவ மட்டத்தில். ஸோ கலாத்தியர் 6 நீங்க 4 பார்த்தீங்கன்னு சொன்னா, வாசிக்கிறேன். கலாத்தியர் 4 கலாத்தியர் 4 வாசிக்க முதல் உங்களுக்கு என்னுடைய மற்ற செய்திகள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக வந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய அவர் நியாயப்பிரமாணம் தான் அமுல்ல இருந்தது. அது யார் மத்தியில் அவர் ஊழியம் செய்தார்? பிரஜாதி மத்தியிலையா? இல்லவே இல்லை, ஜூதர்கள் மத்தியில தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ஏனென்றா அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஸோ அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு உண்மையான நியாயப்பிரமாணத்தினுடைய வலுவை எடுத்து காண்பிச்சார். ஸோ இவர்கள் எவ்வளவு தூரம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள் என்பதை காண்பிச்சார். அதுக்கு நான் மத்திய 5 சொல்லியிருக்கிறேன் அநேக முறை. அதாவது ஒரு நியாயம் இல்லாம கோவிச்சாலே பாவம்.
ஸோ நியாயப்பிரமாணத்தை ஒரு கடைபிடிக்க முயல்றார் என்று சொன்னார். நியாயப்பிரமாணத்து மூலமாக அவர் ரட்சிப்பையோ நீதிமான பெற முயல்றார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அதாவது நீங்க நியாயம் இல்லாம கோபிச்சாலே பாவம் என்று. அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணை நீங்க சும்மா மனசார நினைச்சாலே பாவம் என்றார். ஸோ அப்படியாக இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் என்ன செய்யறார்? மரிக்க பண்றார். ஏன்னா யூதர்கள் அப்படியாக இருந்தவர்கள். ஸோ கலாத்தியர் 4 குறித்து சொல்லப்படுது, காலம் நிறைவேறின பொழுது அவர் என்ன செய்தார்? இஸ்திரினோத்தில இருந்து பிறந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ள. ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்து அவர் அங்கே சிலுவையில மரிக்கும் மட்டும் நியாயப்பிரமாணம் அங்கே இருந்த. அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணம் ஜூதர்களுடைய காலம் நிறைவேற்றப்பட்டது 70ஆம் நூற்றாண்டுல எருசலேம் ஆலயத்தினுடைய அங்கே முற்றுகை. ஸோ அதுல ஆலயம் ஃபுல்லாக தற்கப்படுது. அவருடைய ஆலயத்தில் இருந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, அதனுடைய முறைமைகள் எல்லாமே தார்க்கப்படுது. ஸோ இது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. காரணம் நானும் நீங்களும் அங்கே இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிச்சிட்டார். ஸோ இந்த உடன்படிக்கை தான் மேட்டர். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளல, இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவத்தை வெறுக்குதுன்னு சொன்னா இன்னும் கிறிஸ்தவம் ரிலீஜியஸாக வழிநடத்தப்படுது. ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் வேண்டாம், நாங்கள் சேர்ச்சுக்கு தான் எடுத்து கொண்டு போறோம். அங்க போய் என்ன செய்யறோம்? அல்லேலூயா சொல்லு, அங்க போய் சொல்றோம் அதை செய் இதை செய். கடைசியா என்ன சொல்றோம்? ஓகே, பணங்களை போடு, தசமாத்தை போடு, காணிக்கையை போடுன்னு சொல்லி நாங்க காணிக்கப்பட்டியத்தான் நாங்க காண்பிக்கிறோம். ஸோ இது இல்லாம ஒரு ரிலீஜியஸ், அதாவது உலகத்துல நாங்க இங்க இருந்துதான் நாங்க பழைய மனுஷன் இந்த ரிலீஜியஸ் தான். பழைய மனுஷன் இந்த சமயத்துலதான் வளருஸ். கடவுளை மனுஷன் எப்படி திருப்திப்படுத்துறது, எப்படி எங்களோட மாம்சத்தின் மூலமாக எப்படி நாம கடவுளை பெற்றுக்கொள்வது, ஆசீர்வாதத்தை பெறுறது, இதுதான் சாத்தான் விதைச்ச ஒரு பெரிய விதை. ஸோ அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை, சுவிசேஷத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணமே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் தான். தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென். ஏனென்று சொன்னா அது ஒரு ரிலீஜியஸாக போகப்பட்டுச்சு. ஸோ சுவிசேஷத்தை நீங்க எங்கிருந்து ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது கிறிஸ்து, அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றீங்க. நித்திய ஜீவன் என்று சொல்றது பர்சனல் ரிலேஷன்ஷிப். கிறிஸ்துவை பற்றி, அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்றதுதான் நித்திய ஜீவன். சோ இதுதான் இன்றைக்கு மனுஷனுக்கு தேவை. அப்படி கிறிஸ்துவை அவன் அறிகிறான். சோ அது அங்கதான் ஜீவனே இருக்கு. சோ அப்ப இன்றைக்கு ஜனங்கள் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? நாங்க பல பல தளங்களை உருவாக்கி, கங்கிரிகேஷன்களை உருவாக்கி, பிரிவினைகளை உருவாக்கி நாங்க ஒரு மத வழிபாட்டு முறை அல்லது உலக வழிபாட்டு முறையினால கிறிஸ்துவை நாம ஆராதிக்கிறோம். சோ இதுல ஆண்டவர் என்ன இல்லையா? பிரியம் இல்லைன்னு சொல்லப்படுது. மாம்சத்துல நடந்தா தேவனுக்கு நீங்க பிரியமா இருக்க மாட்டீங்க. சோ அதுக்காகத்தான் அந்த கலாத்தியர்ல இருந்த ஒரு காரியத்தை, மிக முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு நான் பேச வாஞ்சிக்கிறேன். இதுதான் பைபிளுடைய முழு நோக்கம். அந்த நோக்கம் பழைய ஏற்பாடுல இருந்து முழு நோக்கமும் இந்த கலாத்தியர்ல அடங்குது, இந்த 4ஆம் அதிகாரத்துல. சோ அதனால நான் இதை வாசிக்கிறேன். நான் முன்னுக்கு இருந்தே வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் என்ன இல்லையா? வித்தியாசமே இல்லை. இப்ப நீங்க சிறு பிள்ளையா இருந்தீங்கன்னா அடிமைதான். நீங்க ஒரு அடிமை வாழ்க்கை தான், ஒரு சுதந்திரவாளி இல்லை. கிறிஸ்துவனுடைய நீங்க சுதந்திரவாளி இல்லையா சிறு பிள்ளையா இருந்தீங்கன்னா. அதனாலதான் இன்றைக்கு நாம அந்தந்த வீடுகள்ல இருந்தாவது எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். ஏனென்றா இன்றைக்கு சபைகள் ஜனங்களை சிறு பிள்ளையாத்தான் ஆக்கி வச்சிருக்கு. சில பேர் சொல்லக்கூடும், ஓ நோ 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 எங்கட போதவர் கிருபையை பிரசங்கிக்கிறார், ஓ ஆசீர்வாதம் என்றே சொல்றாரு. ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்றதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க.
இன்னைக்கு அநேகர் அதைத்தான் செய்வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இரட்டத்தனையா ஆசீர்வதிப்பார், அது செய்வார் இது செய்வார் என்று சொல்லி நம்ம ஜனத்துக்கு நாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்து நாம வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் கொடுக்குறோமே ஒழிய இந்த சுவிசேஷத்தை, அதாவது வார்த்தையினுடைய அந்த வெளிப்பாடுகளை ஜனத்துக்கு கொடுக்கல. ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் இதை நாம எல்லாரும் சொல்லிட்டு போகலாம். இப்ப எங்களுடைய மாம்சத்துக்கு எல்லாம் கேட்க நல்ல சந்தோஷமா இருக்கும். ஓ டே, ஆண்டவர் சொல்லிட்டாரடா, பாசல் சொல்லிட்டாரடா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராம், இந்த வருஷம் ஆசீர்வதிப்பாராம், இந்த வருஷம் நல்ல வருஷமாம், இந்த மாசம் நல்ல மாசமாம், இந்த செய்தி நல்ல செய்தியடா. சோ அப்படி நாம என்ன செய்யறோம், நாம அதை கேட்டுட்டு நாம சந்தோஷப்பட்டுட்டு நாம போறோம். அதான் சொன்ன, நீங்க கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றீங்கன்னா you have eternal life. நீங்க நித்திய ஜீவனை உடையவர்களா இருக்கிறீங்க. ஆமென். சோ கிறிஸ்துவை உடையவரா இருக்கிறீங்க. இப்ப நீங்க உங்களோட ஆசீர்வாதத்தை குறித்து அறிய வேண்டியவர்கள், உங்களோட கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டியவர்கள். எனிவே, சோ அப்ப இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு. அப்ப நீங்க சிறு பிள்ளையா இருந்தீங்கன்னா அடிமையானவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். சிறு பிள்ளையா இருந்த காலத்துல இவ்வுலகத்தின் வழிபாடு, இந்த உலகத்துல ஒரு வழிபாட்டு முறை இருக்கு, அதுதான் நம்முடைய மாம்சத்துல இருக்கு. அதைத்தான் நாம கிறிஸ்துவின் கூரைக்கு கீழே பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கும் பெற்றுக்கொள்றீங்க, நீங்க உண்ட கேட்கறதுனால, கிறிஸ்துவனுடைய வார்த்தை நீங்க கேட்கறதுனால அல்லது அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் நீங்களும் நானும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். சோ அதனாலதான் நான் இந்த சப்ஜெக்ட்ல உங்களோட பேசுறேன். சோ நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. என்னவாம்? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, ஆண்டவற்ற காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலுக்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு கீழாகத்தான் வந்தார். சோ இதுல நீங்க பல காரியங்களை புரியும். நானும் நீங்களும் நியாய பிரமாணத்துக்கு கீழாக அழைக்கப்படல. நாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் நமக்கு கடவுளாக நித்திய ஜீவனாக வந்த பிறகுதான் கிறிஸ்துவுக்கு கீழே நாம வந்தோம். அதுக்கு முதல் பிரஜாதி மக்கள் நாங்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். ஆமென். ரோமர் 2 சொல்லுது, நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படல, ஆனாலும் மனச்சாட்சியில எங்களுக்கு எல்லாமே தெரியும், எது சரி எது பிழை என்று. ஆனா நியாயப்பிரமாணம் என்றது நமக்கு கொடுக்கப்படல. சோ அதனால இது நமக்கு தேவையில்லைன்னு இல்லை. ஏனென்றா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படி ஒரு பிரமாணத்துக்கு கீழே தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆமென். சோ அதனால இது மிக மிக முக்கியம். சோ அப்ப நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ள, இப்ப இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ள வந்தார். மேலும் அப்ப இங்க மத்தேயு, லூக்கா, மார்க்கு நீங்க இந்த நிருபங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து டீல் பண்ற முழுவதும் அந்த ஜூதர்களோட, பரிசேயர், சதுசேயர், அது மட்டுமல்ல அங்க இருந்த அத்தனை பேரோடையும் ஆண்டவர் டீல் பண்ணார், பேசினார். சோ அவர்களை ரட்சிக்கும்படியா தானே பேசினார். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன் அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்தார்? தன்னை வெளிப்படுத்தும்படியாக. இது கடவுளால மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இன்றைக்கு நடக்கிற அற்புத அடையாளங்களை நான் சொல்லல, அன்றைக்கு நடந்த அற்புத அடையாளம் எல்லாமே பிறவியில வந்த வருத்தங்கள், வியாதிகள் அவர் சுகப்படுத்துறார்.
சோ அப்ப அதனால இவர்கள் அப்படியாச்சும் வெறா மேசியான்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைக்கு இவருக்கு கீழ்ப்படியலாம், ஆனால் அவர்களால் முடியல. ரைட். இது ரைட். அடுத்தது நான் சொல்ல போறேன் இதே அதிகாரத்துல. சோ இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க சொல்றார். இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க 9வது வசனம். அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதப்படி. சோ உங்களுக்கு தெரியும், தேவாலயம் இடிக்கப்படையில ஜூதர்கள் அங்கே பழைய உடன்படிக்கையின் முறைமையின்படி பழைய உடன்படிக்கையிலே இருந்தார்கள். சோ இயேசு கிறிஸ்துனுடைய புதிய உடன்படிக்கையை இவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவத்தை போல இன்றைக்கு இருக்கிற அநேகர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 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 கூலாக கொடுக்குற மாதிரி. சோ இதுவும் ஆண்டவர் அருவருக்கிறார். இது வெளிப்படுத்தல சொல்லப்படுது. அனலுமின்றி குளிருமின்றி இன்றைக்கு ஜனம் இருக்கிறார்கள். சோ அதனால இவைகள் முக்கியமான. இவர்கள் எல்லாம் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறவர்கள். சோ இப்ப இதுல சொல்லப்படுது 10வது வசனம், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்லது மாம்சத்துல ஒருவர் நடக்கிறார் அல்லது இவர் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவன் என்றா அவர்களை நீங்க ஈஸியா பிடிக்கலாம். மாதங்களையும் வருஷங்களையும் காலங்களையும் பார்ப்பார். ஓ, இந்த மாதம் எனக்கு நல்ல மாசம், வார வருஷம் எனக்கு நல்ல வருஷம், கர்த்தாவே இந்த வருஷத்தின் நடுப்பகுதியில் என்னை ஆசீர்வதியும், கர்த்தாவே இந்த வருஷத்தின் துவக்கத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வாதத்துக்காகவே இன்னும் அவர்கள் இருப்பார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து மூலமாய் நடந்து முடிஞ்சு நமக்குள்ள கிறிஸ்து வந்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிராகரிக்கிறார்கள். அதனால ஆசீர்வாதத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், மாதங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிச்சு. அதனாலதான் இன்றைக்கும் கூட இந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் வருஷத்தின் தொடக்கத்தில் ஒரு தீர்க்கதரிசனம், பிறகு மாதத்துக்குரிய தீர்க்கதரிசனம், இப்படியாக ஒவ்வொரு காரியங்களுக்காக சொல்லப்படுது. இதெல்லாம் அடையாளம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லது நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள், பழைய உடன்படிக்கைக்கு வாழ்றவர்கள். சோ அடுத்த சப்ஜெக்டுக்கு நான் போறேன். ரைட். கலாத்தியர் 21 இதுல நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்க. அதாவது நீங்க நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கை கீழே, நியாயப்பிரமாணத்தை விடுங்கவன் பழைய உடன்படிக்கை கீழே அல்லது ஒரு ரிலீஜியஸ் ஆன கிறிஸ்தவ வாழ்க்கை கீழே வாழ்ற நீங்க, அல்லது மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிற நீங்க, அல்லது மாம்சத்தினால நடக்கிற நீங்க நியாயப்பிரமாணம் சொல்லுகிறத கேட்கவில்லையா? ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். மற்றவன் எங்க பிறந்தவன்? சுயாதீனம் உள்ளவனிடத்தில். ஆமே. சோ அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி. குறிச்சு கொள்ளுங்க, அடிமையானவரிடத்தில் பிறந்தது மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவன் சாராளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இப்ப பழைய உடன்படிக்கை எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளவை. அதெல்லாமே நிழல், அதெல்லாம் நிழல். இதெல்லாம் ஆண்டவருடைய பிளான், அதாவது திட்டம், அவருடைய வழிநடத்தல். சோ இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினது. அது மட்டுமல்ல,
உடன்படிக்கையை மையப்படுத்தின. ஸோ இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை மூலமாகத்தான், எங்களுடைய எந்த ஒரு உடன்படிக்கை மூலமாகத்தான் நானும் நீங்களும் அங்கே கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்தோம், பெற்றோம். ஸோ இந்த விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்கு, அதாவது ஜனங்கள் ரிலிஜியஸ்ல இருந்து, அதாவது மாம்சம், நியாயப்பிரமாணம், சமய வழிநடக்கைகள், இவைகள் உலக வழிபாடுகள், இதுகள்ல இருந்து விடுபட்டு நானும் நீங்களும் கிறிஸ்துவின் ஆவியினால அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. நித்திய ஜீவனும் ரிலிஜனும் ரெண்டும் ஒப்போசிட்டானஸ். ஆமென், வெவ்வேறு. ஸோ நித்திய ஜீவன்ன்றது நாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்க பெற்றுக்கொண்டோம், அவைகளை அறிகிற அறிவில வளர்றதா நித்திய ஜீவன். ஆனா ஆனா மாம்சம் இவைகளை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. ஸோ அப்ப இப்ப இங்க என்ன சொல்லப்படுது, இப்ப கலாத்தியர் புத்தகம் என்ன, சுவிசேஷத்தை புரட்டினார்கள், பக்க வழியாக நுழைஞ்சார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை, சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்களை, சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டவர்களை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களை இவர்கள் திரும்ப மாம்சத்துக்குள்ள உட்படுத்தினார்கள். இதுதான் அந்த தீம். ஸோ இதனாலதான் பவுல் பயங்கர கோபம் கொண்டார். இவர்களை கலக்கிறவர்கள் தரைப்புண்டு போனால் நலமா இருக்கும் என்றும் சொன்னார் ஒரு கட்டத்துல. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அல்லது இதை வஞ்சிச்சு இழுவட்டு போறவர்களை, இந்த திரும்ப இப்படி போறவர்களை அவர் மூடர்கள் என்றும் பேசியிருக்கிறார். புத்தியினர்கள், சாரி, மூடர்கள புத்தியினர்கள். ஸோ அதனாலதான் இவைகள் மிக முக்கியம். ஸோ அப்ப அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்திலும் பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த இஸ்திரிகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த இஸ்திரிகள் யாரு? ஆகாரும் சாராளும். ஆகார் யாரு? சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட பழைய உடன்படிக்கை. அதுக்குள்ளதான் நியாயப்பிரமாணம் வருகிறது. ஆகார் யாரு? பழைய உடன்படிக்கை, சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட பழைய உடன்படிக்கை. சாராள் யாருக்கு அடையாளம் என்று சொல்லப்படுது? புதிய உடன்படிக்கை. ஆமென். சோ என்னடா இங்க சொல்லப்படுது, இவைகள் ஞான அர்த்தமுள்ளைகள். அந்த இஸ்ரேல் 2 ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இப்பொழுது இருக்கிற எருசலேம். சோ இங்க என்னத்தை சொல்றார்? இப்பொழுது இருக்கிற எருசலேம் என்றா, இந்த நிறுவம் எழுதப்படுறதுக்கு எழுதப்படைக்க இந்த எருசலேம் ஆலயம் என்ன செய்யப்படல, தற்கப்படல. சோ அதான் அந்த எருசலேம் என்ற சொல்றார். இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். சோ இவள் என்ன? தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவள் நம்மெல்லாருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. சோ இது இன்றைக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்படல. பிள்ளை இல்லாம இருக்கிறவர்களை மகிழ்ந்து கொள்ளும் கொண்டு இது சொல்லப்படல. இதெல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவர்கள். இதை நாம் இன்றைக்கு நோமலா இருக்கிறவர்களோடு நாம என்ன செய்ய முடியாது, இந்த வசனத்தை பயன்படுத்தப்பட முடியாது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இன்றைக்கு ஒரு ஆள் பிள்ளை இல்லை அல்லது பிள்ளை, இவைகள் எல்லாமே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சில கோளாறுகள். ஸோ அதை போய் நாம டாக்டர்கிட்ட காட்டினா எல்லாம் பிரச்சனை ஓவர். ஆனால் இன்றைக்கு சில பேர் இதையே பயன்படுத்தி பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்திரண்டு அனைவர் பிள்ளையும் பெறாம இருக்கவும் சாத்தியக்கூத்து இருக்கு. இதெல்லாம் ரிலீஜியஸ் திங்கிங், இதெல்லாம் மாம்சத்துக்குரிய சிந்தனை. ஸோ அதனாலேயே இன்றைக்கு அனைவர் சிக்கப்பட்டிருக்கிறார். எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரிக்கு அதிக பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். மீண்டும் ஸோ இது என்னென்று சொன்னா, அங்கே மாம்சத்துக்குரிய நடக்கக்கூடாது, மாம்சத்துக்கு கீழே அடிமைப்படக்கூடாது, மாம்சத்துக்குரிய கிறிஸ்துவா இருக்கக்கூடாது, மாம்சத்தின் காரியங்களை நம்பி நீங்க இருக்கக்கூடாதுன்றதுக்குரிய காரியங்கள்லாம் நீங்க பழைய உடன்படிக்கை கீழே நீங்க வாழக்கூடாது. பழைய உடன்படி, அதாவது நியாயப்பிரமாணம் நம்மை கொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம நீதிமானாக முடியாது அப்படின்னு சொன்னா, நாம கிறிஸ்துவை நாம் என்ன செய்யறோம்? விருதாவாக அவரை ஒரு குற்றமுள்ளவர்களாக, அல்லது அவர் தேவையில்லை, அல்லது அவரை நாம ஒரு பிரயோஜனமற்றவராக நாங்க மாற்றுகிறோம்.
சகோதரனே, நாம் ஈசாக்கை போல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப சொல்றார், அந்த விசுவாசிகளுக்கு சொல்றார், சகோதரரே, நாங்க ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆமென். நானும் நீங்களும் விசுவாசத்தின் மூலமாக நாங்க பிறந்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்சதை, இயேசு கிறிஸ்து கடவுள் என்றதையும் அதே நேரத்தில் அவர் நமக்காக செய்து முடிச்சதையும் அதை ஏற்றுக்கொள்றதுனாலதான் நானும் நீங்களும் என்ன செய்தோம்? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தோம். வாக்குத்தத்த சுதந்திரவாளிகளாக. சுதந்திரவாளி என்று சொன்னா கிறிஸ்துவனுடைய உரிமையாக, அவருடைய உரிமையாக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய ஆசீர்வாத உரிமையாக நாம பிறந்தோம். அதான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்று சொன்னா சில பேர் நீங்க தப்பா வழங்கிக் கொள்வீங்க, நாங்க எதையும் செய்யலாம். சுதந்திரவாளி என்பது கடவுளுடைய உரிமையாக நாம இருக்கிறோம். ஆமீன். சோ அந்தபடி ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. சோ மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் என்ன செய்வான்? துன்பப்படுத்துவான். ரைட்? இதெல்லாம் நீங்க முதலே அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முதலே இந்த ஸ்டோரி இந்த கதை ஆண்டவர் இந்த சம்பவத்தின் ஊடாக தன்னுடைய திட்டத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துற. இன்றைக்கு ஆவியானவர் ஆவிக்குரிய நம்முடைய கண்களை திறக்கிறார். ஸோ பைபிள் ஒரு ஸ்டோரி புக் இல்லை. இதெல்லாம் அங்கே பழைய உடன்படிக்கை. நாம இன்றைக்கு புதிய உடன்படிக்கை கண்ணோட்டத்துல புதிய உடன்படிக்கை கண்ணாடியை போட்டு வாசிக்கிற பொழுதுதான் நமக்கு அந்த ஞான அர்த்தங்கள் புரிகிறது. ஏன் ஆபிராமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஏன் ஆபிராமையும் சாராளையும் தான் உடன்படிக்கை அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? அவர்களால் உரிமை கணவனும் மனைவியும். அப்ப ஏன் அங்கே சாராள் தன்னுடைய அடிமை பண்ண மனைவியாக ஆபிராமுக்கு தன்னுடைய புருஷனுக்கே கொடுத்தால்? சோ இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வருவதற்கு முதலே மாம்சத்துக்குரிய பிள்ளை அங்கே பிறக்கிறது. இவைகள் எல்லாமே ஞான அர்த்தம் உள்ளைகள். அதை குறித்து நான் கொஞ்சம் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பொழுது சில வேளை அது உங்களுக்கு மிகவும் ஒரு பிரியோசனமா இருக்குமாமே. ஆனா என்ன பிரச்சனைன்னா, மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல் என்ன செய்தான்? ஈசாக்கை துன்பப்படுத்தினான். அதே நேரத்துல ஆகார் தன்னுடைய நாச்சியாரை அதாவது சாராளை அற்பமாக எண்ணினார். சோ இன்றைக்கும் அநேக மாம்சத்துக்குரியவர்கள் அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லது நியாயப்பிரமாண போதகர்கள் சிலவேளை நம்ம போல அவருடைய சுவிசேஷத்தை புதிய உடன்படிக்கையை பிரசங்கிக்கிற ஜனங்களை சிலவேளை அற்பமான கூடும். ஏனென்றா அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக நியாயப்பிரமாணத்துல சும்மா தூள் பறத்துவார்கள். கடவுளையே அவர்கள்லாம் நகர்த்துவார்கள். கடவுளுக்கே அவர்களாம் புத்தி சொல்வார்கள். சோ அப்படி இருக்கிற பொழுது எங்களை எல்லாம் அற்பமா தெரியும். காரணம் அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்க தான் ஆண்டவரோட இருக்கிறோம், நாங்கள் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், சேவை செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள். காரணம் அவருடைய மாம்சம் அப்படி கிரிய செய்ஸ். சோ இப்ப இங்க இவள் தான் அங்க கொடுக்கிறாள். அங்க இவர்களுக்கு இஸ்மவேல் பிறந்தவன் கற்பம் தரிச்ச உடனே ஆகார் ஏளனமா பார்க்க வலிக்கிட்டான். நான் கடவுளோட இருக்கிறேன், நான் கடவுளோட இருக்கிறேன், அதனாலதான் சாராளுக்கு இல்லான எனக்கு ஆண்டவர் பிள்ளை தந்துட்டேன் என்று சொல்லி அப்படி ஒரு காரியம்தான் அவளுக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் தான் அந்த திட்டத்தை அங்க வச்சிருந்தார். ஆகாருக்கு அந்த திட்டம் தெரியல. ஆகார் நினைச்சால் ஏதோ தன்னுடைய பரிசுத்தம், தன்னுடைய நீதி அல்லது தன்னுடைய நன்மை, தன்னுடைய கட்டித்தனம் அல்லது தன்னுடைய காரியத்தாலதான் அங்க எனக்கு உடனே பிள்ளை கிடைச்சிட்டுன்னு சொல்லி இந்த கதையை நீங்க வாசிக்கிறேன்டா ஆதியாகமம் 16 நீங்க வாசிக்கலாம். ஆமே. அதுக்கு முதல் இந்த வசனத்தை முடிக்கிறேன்னா அதை குறித்து, அதாவது ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இப்பொழுதும் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ள பழைய உடன்படிக்கையில வாழ்றவர்களும் புதிய உடன்படிக்கையில வாழ்றவர்களும்
சுவாதீனமா இருக்கிறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் சொல்ற காரியங்களை பழைய உடன்படிக்கை கீழே வாழ்றவர்கள் அல்லது மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யல, என்னோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை. காரணம், அவர்களுக்கு நான் சொல்றது அவர்களுக்கு புரியாது, அல்லது அல்லது காரியங்களை அவர்கள் ஆராய்ஞ்சு அதை தியானித்து சிந்திக்கிறேன். ஸோ அப்போ அவர்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கை அது புரியாதால அவர்களுக்கு என்ன நடக்காது, பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் அப்படியே இருந்துவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். பழைய திராட்சரசத்தை குடித்தவன் புதிய திராட்சரசத்தை விரும்ப மாட்டான், ஏன்னா அதே நல்லவென்று சொல்லிடுவான், அப்படியே அங்கே இருந்துடுவான். அதே போல பழைய உடன்படிக்கையில இருக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த பழைய உடன்படிக்கைக்கும் அவர் தான் தேவன், கிறிஸ்து தான் கடவுள். ஆனா என்ன, உடன்படிக்கை மாற்றம். இதை குறித்து தான் நான் இப்ப பேச போறோம் கொஞ்ச நேரம். ஸோ அப்ப ஆகாரும் இஸ்மவேலையும் கடவுள் ஆசீர்வதிச்சார். அதே போல மாம்சத்துக்கு கீழ்பட்டு பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா ஆசீர்வாதம் வித்தியாசம், அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவை நம்முடைய ஆசீர்வாதம். இங்கதான் பிரச்சனை இருக்கு. புதிய உடன்படிக்கை தான் நாம அவருடைய ஆசீர்வாதத்தை நாம என்ன செய்ய போறோம், அனுபவிக்க போறோம். அது எங்களுக்குள்ள பலன் செய்து அது சொல்லில் அடங்காத ஆசீர்வாதம். ஆமென். ஸோ பழைய உடன்படிக்கையில் இருக்க எங்களுக்கு திரும்ப பழைய உடன்படிக்கையில நீங்க இருக்க உங்களுக்கு ஆசாரியர்கள் இன்னும் தேவை. அதான் உங்களோட போதகர்ம ஆசாரியர்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னா உங்களுடைய விசுவாசம் இல்லை. அது பழைய உடன்படிக்கையினுடைய தன்மை. ஆனா புதிய உடன்படிக்கையில எங்களுக்கு ஒரே ஒரு ஆசாரியர் தான் இருக்கு, அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த ஆசாரியர் நமக்குள்ளேயே இருக்கிறார். அவர் நமக்காக எப்பவும் பறந்து பேசுறார். ஸோ ஆனா இந்த ரெண்டுல மிக்ஸ் பண்ணி வாழ்றவருக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றா கடவுளே கன்ஃபியூஸ் ஆறார், அவர்கள் எந்த உடன்படிக்கை கீழே இருக்கிறார்கள். ஸோ அதனால இது மிக மிக முக்கியம். ஆமென். நீங்க யாருக்கு தாயா, உங்களுடைய தாய் யாரு? ஆகாரா சாராளா? தகப்பன் ஒன்றுதான் ஆபிரகாம். தகப்பன் ஒன்று போல உங்களுக்கு கடவுள், எல்லாருக்கும் கடவுள் ஒன்றுதான். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார். ஏனென்று சொன்னா அவர் மூலமாகத்தான் கடவுள் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். சோ அதனால அவருடைய அந்த உடன்படிக்கை தான் நமக்கு கிரிய செய்யுது. இன்றைக்கு பழைய உடன்படிக்கையில வாழ்றதும் சரி, மற்ற மதங்களுக்குள்ள வாழ்றதும் கிட்டத்தட்ட ஒன்றைத்தான் பிரதிபலிக்கு. ஆமென். சோ இங்க நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, பழைய உடன்படிக்கைக்கு நீங்க வாழ்றதும் அல்லது மற்ற மதங்களுக்கு இருக்கிற நீங்க எல்லாரும் ஒன்றுதான். புதிய உடன்படிக்கை தான் எங்களை எல்லாரையும் உலக வழிபாட்டுக்கு அல்லது மாம்சத்துக்கு மறிக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள்ள எங்களை இளைப்பாற பண்ணுது. அவருடைய உடன்படிக்கைக்கு எங்களை இளைப்பாற பண்ணுது. இந்த உடன்படிக்கையில நீங்க இளைப்பாறைக்கு உடன்படிக்கை உங்களுக்குள்ள கிரிய செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க பழைய உடன்படிக்கையில இருந்து நீங்க தலைகீழாக இல்லை ஒற்றைக்கால ரெண்டு ஜெபம் பண்ணாலும் புதிய உடன்படிக்கை நீங்க புரிகிற பொழுது உங்களோட சகல ஆசீர்வாதத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். ஆமென். அதனாலதான் இன்றைக்கு ஜனங்கள் சரியா கஷ்டப்படுற. பழைய உடன்படிக்கையில் இருக்க கிறிஸ்தவம் ஒரு வியாபாரமாக இருந்து கொண்டே இருக்கு. பழைய உடன்படிக்கையில நீங்க இருக்க நீங்க தசமாத்தை கொடுப்பீங்க, எல்லாத்தையும் கொடுப்பீங்க, மாம்சம் சகலத்தையும் செய்யும். ஆனால் நீங்க அதனுடைய ரிட்டர்னை நீங்க பெற முடியாது. ஆனா உங்களுக்கு ரிட்டர்னை பெற மாதிரி தான் இருக்கு. ஆமென். சோ புதிய உடன்படிக்கை டோட்டலி வித்தியாசம். அது நீங்க கிறிஸ்துவால நீங்க வழிநடத்தப்படுவீங்க. ஆமென். சோ நீங்க எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொண்ட அந்த நாலேஜ், உங்களோட அறிவே நாளைக்கு உங்களை மற்றவர்களை நேசிக்க பண்ணுது, கிறிஸ்துவை நேசிக்க பண்ணுது. சோ என்னடா நீங்க உங்களுக்குள்ள இருந்துதான் அவைகள் கிரிய செய்யுது. சோ இது மிக முக்கியம். சோ அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ள குமாரோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் என்ன செய்? புறம்பே தள்ளு. மாம்சத்தையும் அதனுடைய கிரியை புறம்பே தள்ளு. நியாயப்பிரமாணத்தையும் என்ன செய்? புறம்பே தள்ளு. பழைய உடன்படிக்கை புறம்பே தள்ளு. எபிரேயரில் சொல்லப்படுது. நாம பழைய உடன்படிக்கை அது நாள்பட்ட உருக்கலைன்ஸ். அது இஸ்ரவேல் மக்கள் அதுல நிலை நிற்க முடியாம போயிட்டார். ஆனா இன்றைக்கு புறஜாதி கிறிஸ்தவர்கள் அதுல நிலை நிற்கிறார்கள் என்று சொன்னா
பாருங்க, ஜூதர் அல்லாத நீங்களே ஜூதர்களாய் இருக்கிறீங்களே, ஜூதர் அல்லாத நீங்களே நீங்க ஜூதர்களாக மாறிட்டீங்களே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜூதர்களாக மாறிச்சாங்க. இன்னும் ஒன்றே ஒன்று, ஆடு மாடு பலி இல்லை, அவ்வளவுதான். ஆனா மற்றும்படி நாங்க ஒரு ஒரு ரிலிஜியஸ் வாழ்க்கை வாழ்றோம், ஒரு 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 மத வாழ்க்கை வாழ்றோம், ஒரு ஒரு இந்த சரியான உடன்படிக்கையை நாம புரியாம, கிறிஸ்துவனுடைய அன்பை அவருடைய கிருபையை புரியாம நாங்க வாழ்றோம். ஸோ இதை நீங்க கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்க. மிக மிக உங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்களும் சும்மா தேவையில்லாம இந்த நியாயப்பிரமாண சபைகள்ல நீங்க இருந்து கூட டைமை வேஸ்ட் பண்ணாங்க. ஆமீன். ஸோ இப்ப உங்களுக்கு தெரியும், ஆதியாம் 16 தான் இந்த சம்பவம் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்டோரி, நீங்கள் அடிக்கடி செய்தி கேட்டிருப்பீங்க. அதாவது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது அங்கே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். ஆமீன். ஸோ ஆண்டவர் அதனுடைய அர்த்தத்தையும் கலாத்தியில் சொல்லப்படுது. அதாவது கிறிஸ்து ஊடாக நானும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆபிரகாம் அங்கே சுவிசேஷமாக முன்னறிவிக்கப்பட்ட. ஸோ ஆனாலும் இவர்கள் என்ன, அங்கே பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் 86 வயசுல 86 வயசு இருக்கிற பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்குது. சாராள் வீட்டு அடிமை பெண், வேலைக்காரி, பணிப்பெண்ண என்ன செய்யறார், ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்து அதன் மூலமாகவாவது பிள்ளை எங்களுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி அவள் கொடுக்கிறாள். ஏன்னா கர்த்தர் கற்பத்தை அடைச்சிருக்கிறார் என்று சொல்லி. ஸோ அதனால அங்கே ஆகார் உடனே கற்பம் தரிக்கிறாள். ஆகாருக்கு இஸ்மவேல் என்ற பிள்ளை பிறக்குது. ஸோ இதைத்தான் அங்கே நாங்க பார்க்கிறோம், அங்கே நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுது. ஸோ இதை நீங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மோசே ஊடாக ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுக்குறார். ஆமீன். ஸோ அது முன்னமே இங்க வெளிப்படுத்துற. ஸோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? பாவத்தை அறிகிற அறிவு. நியாயப்பிரமாணத்தினால பாவத்தை அறிகிற அறிவு, சட்டதிட்டங்களை கொடுத்ததுனால பாவத்தை அறிகிற அறிவு எங்க சொல்லப்படுது? ரோமர் 3ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்படுது. பிறகு சொல்லப்படுது கலாத்தியர்லையும் சொல்லப்படுது, நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவத்தில் எங்களை வழி நடத்துகிற உபாதி. ஸோ இங்க பாருங்க, வாக்குத்தத்த பிள்ளை வெறத்துக்கு முதல் இங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. ஸோ ஆபிரகாம் இங்க ஆகாரோட உறவு கொண்டு அந்த உறவின் மூலமாக அங்கே பிறந்த பிள்ளை, அதாவது நியாயப்பிரமாணத்தோடு உறவு வச்சுக்கிறவர்கள், அல்லது நியாயப்பிரமாணம் இல்ல பழைய மனுஷனோடு அந்த உறவினால பெற்றுக்கொள்ற பிள்ளைகள், அதுதான் நான் சொல்ல முடியும் இங்க. அதான் அந்த வெளிப்பாடு. ஸோ அந்த உறவில அந்த நியாயப்பிரமாண ஆகார் சீனாய் மலை ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு கீழே உறவிருக்க நீங்க பாத்தீங்கன்னா 13 வருஷம் அங்கே கர்த்தர் ஆபிரகாமோட எந்த ஒரு தொடர்பும் இல்லை. பைபிள்ல எங்கேயும் எழுதப்படையில. மேபி இவங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆனா ஒரு மறுமொழியும் இல்லை. ஆனா எப்ப கர்த்தருடைய டைம் வருதோ அங்கே ஆபிரகாமோடும் சாராளோடும் திரும்ப பேசி அவர் சொன்னப்பட்டதான் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறக்கிறார். இப்ப ஈசாக்கு பிறந்த பிறகுதான் அங்கே என்ன நடக்குது? ஆகாரும் இஸ்மவேலும் அங்கே என்ன செய்யப்படுறார்கள்? தள்ளப்படுகிறார். இது மிக முக்கியமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆகார், அதாவது ஈசாக்கு பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்த பிறகுதான் என்ன செய்யறார்கள்? அங்கே தள்ளப்படுது. ஸோ அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், இப்ப நானும் நீங்களும் அங்கே புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி நமக்குள்ள வராம இந்த பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட வாழ்க்கை முறை எங்களை விட்டு போகாது. ஸோ அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை கேட்டு நீங்க விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றாதான் நீங்க பழைய உடன்படிக்கையை விட்டு நீங்க வெளியில வர முடியும். ஆமேன். ஸோ இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. என்னன்னு சொன்னா பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, அல்லது 2 கொரிந்தியர் 3ல, நானும் நீங்களும் அங்கே அவரால் தகுதியாக்கப்பட்டோம். என்னத்துக்காக? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக. ஆமென். ஸோ நான் நீங்களும் எல்லாருமே புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை பிரசங்கிக்கத்தான்.
புதிய உடன்படிக்கையை பிரசங்கிக்க. ஆமென். இந்த புதிய உடன்படிக்கை மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய கடவுளுடைய நித்திய ஜீவனை பெற முடியும், ஆவியானவரை பெற முடியும், கடவுளையே நமக்குள்ள பெற முடியும். ஆமென். அதுக்கு பிறகு நாங்க மாம்சத்தினால நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பரலோகம் போறது, எப்படி நாம பரிசுத்தப்படுறது, எப்படி நாம ரட்சிக்கப்படுறது, எப்படி மன்னிக்கப்படுறது ஒரு அவசியம் இல்லை. காரணம் நானும் நீங்களும் கடவுளையே பெற்றுட்டோம். நாங்க மன்னிப்பை குறித்து அறியலாமே ஒழிய மன்னிப்பை பெற வேண்டிய அவசியம் இல்லை. சோ இன்றைக்கு பழைய உடன்படிக்கையில் இருக்கைக்குதான் ஜனங்களுக்கு தாங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயம், ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் ஒன்றுமே இல்லை. காரணம் அவர்கள் இன்னும் மாம்சத்திலேயே நடத்துகிறார்கள். ஆமென். சோ இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை என்றது டோட்டலி வித்தியாசம். அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஆமென். சோ அவர் செய்து அவருடைய அந்த உடன்படிக்கை அறிகிற அறிவு. இதுலதான் இப்ப எங்கட வாழ்க்கை இருக்கு. இப்ப நாம ஒன்றை அடைகிறதுக்காக அல்ல, அடைஞ்சதை நாங்க அறிகிற அறிவு, அல்லது நாங்க பெற்றுக்கொண்டு அறிகிற அறிவு. இங்கதான் ஆவிக்குரிய உலகமே இருக்கு. இதுதான் உங்களுடைய சமாதானம், சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்குரிய காரணம். ஆமென். சோ ஆண்டவர் அவ்வளோத்தை மாத்தி அமைச்ச ஒரு உடன்படிக்கைய, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்க கலாத்து சபை என்ன செய்து திரும்ப நடக்கு. ஆமென். சோ அப்ப நீங்க பழைய உடன்படிக்கை, ஆகார் யாரு? சினாய் மலையில ஏற்படுத்தப்பட்ட பழைய உடன்படிக்கை. அங்க என்ன கொடுக்கப்பட்டது? கற்பலையில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம். சோ அங்க எழுதி கொடுக்கப்பட்டது. சோ பழைய உடன்படிக்கை என்ன செய்யுது? அங்கே மாம்சத்தினூடாக பிள்ளைய பண்ணுஸ். ஆமென். சோ பழைய உடன்படிக்கையில அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற பொழுது எங்கட ஆசீர்வாதம் அங்கே ஒரு குறுகிய ஆசீர்வாதம். அங்கே இஸ்மவேலையும் ஆகாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆகாரை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு வெளிப்பாடு என்னன்னா, ஆகார் துரத்தி விடப்பட்ட போது அங்கே வனாந்தரத்துக்கு துரத்தி விடப்படுறார். சோ எங்கட பழைய உடன்படிக்கையில வாழைக்கு உங்களோட ஆசீர்வாதம் ஒரு வனாந்தரத்துக்குரிய ஆசீர்வாதமா தான் இருக்கு. சோ அதை என்ன செய்யும் என்று சொன்னா, நீங்க கொண்டு போன ஆசீர்வாதம் அங்கே என்ன செய்யுது? அங்கே முடியுஸ். அது மட்டுமில்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆகார் இஸ்மவேல அங்க அம்பரீர தூரத்துல கொண்டே வச்சுட்டு அவள் மாறா. ஏனென்றா நியாயப்பிரமாணம் உங்களை பாதுகாக்காசு, நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் உங்களை பரிசுத்தப்படுத்தாது, நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் உங்களை ரட்சிக்காசு. அப்ப ஆகார் என்னத்துக்கு அடையாளம்? பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். சோ அதனால ஆகார் பிள்ளையை கொண்டு என்ன செய்யறாள்? தன் கண்ணு கட்டாத தூரத்துல வைக்கிறார். சோ அது கிறிஸ்துவை அங்கே பிரதிபலிக்கும்படியாக. அப்ப ஆண்டவர் பிள்ளைன்ற கூக்குரலை கேட்கிறார். ஆமேன். சோ இதெல்லாம் ஆதியாகமம் 16 இருக்கு. ஆமேன். சோ நான் இவைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு படிப்பிச்சேன்னு சொன்னா, நான் இவைகள் எல்லாத்தையும் நான் வாசிக்கிறேன்னு சொன்னா டைம் போதாது. நீங்க ஆதியாகமம் 16 அப்புறம் 21 வாசிக்க 16 இருக்கு, ஆதியாகமம் 21 இருக்கு. சோ இவைகளை வாசிக்க 21 தான் அங்கே துரத்தி விடப்படுது. ஆகார் கொண்டு போய் என்ன செய்யறான்? பிள்ளையை கொண்டே தூர கிடத்தி போட்டு அவள் போறான். சோ நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை இப்படித்தான். சோ நியாயப்பிரமாணம் எங்களை கிறிஸ்துவத்துல வழி நடத்து. சோ அப்ப ஆகார் விட்ட உடனே பிள்ளையோட கூக்குறல ஆண்டவர் கேட்கிறார். ஏன் கேட்கிறாருன்னு சொன்னா, இந்த பிள்ளையும் ஆபிரகாமுடைய வித்து, ஆகாருடைய வித்து இல்லை. வித்துன்றது ஆணினத்திலிருந்து வர்றதான் வித்து. சோ ஆபிரகாம் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியினால ஆபிரகாம் என்ன செய்யறார்? ஆபிரகாமின் நிமித்தம் அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கூக்குரலை கேட்கிறார். சோ ஆகாரின் நிமித்தம் அல்ல. சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். ஆகாரின் நிமித்தம் ஆண்டவர் ஒன்றுமே இங்க செய்யல. என்ன செய்யறார்? ஆகார் கிறிஸ்துவத்துல வழிநடத்துற ஒரு உபாத்தியா தான் இருக்கு சினாய் மலை. சோ அப்ப பிள்ளைன்ற கூக்குரலை கேட்கிறார். அந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யறார்? சோ ஆபிரகாமின் நிமித்தம் அந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கிறார். சோ பாருங்க, இப்ப இப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? பிள்ளைய பெற்றா அவன் என்ன செய்யல? காப்பாற்ற முடியல, பிள்ளைக்கு உதவி செய்ய முடியல. அது என்னத்தை வெளிப்படுத்துது என்று சொன்னா, நானும் நீங்களும் அங்கே கிருபை இயேசு கிறிஸ்து தான், வாக்குத்தத்தத்தினால வந்த அந்த ஆசீர்வாதம் தான் எங்களை என்றைக்கும், எங்களோட ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கு. ஆனா ஈசாக்கு அப்படி இல்லை. ஈசாக்கு பிறந்த உடனே என்ன நடக்குது? இவர்கள் துரத்தப்படுறாங்க. சோ ஈசாக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான், உரிமையாக இருக்கிறான், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். ஆமேன். சோ சாராள் தான் உண்மையாக உரிமையான மனைவி. ஆமேன்.
ஸோ ஆகவே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நான் நீங்களும் சாரால் வந்து அந்த புதிய உடன்படிக்கை, ஆமென், சாரால் புதிய உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கையின் சொந்தக்காரர் யாரு? அங்கே ஆபிரகாம் நிழல், ரெண்டுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பனா இருந்தான். ஸோ அதுபோல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். அவர் கடவுள், ஆமென். இயேசு கிறிஸ்து தான் கடவுள். ஸோ இப்ப நான் நீங்களும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எதுவா இருந்தாலும், மன்னிப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நாங்க உரிமை, அது நம்முடைய உரிமையாக வந்திருக்கு. ஆனா இங்க உரிமை அல்ல, இங்க பழைய உடன்படிக்கையில. ஸோ இங்க இன்னும் ஒரு காரியம் நீங்க புரியணும். கடவுள் வந்து 2 உடன்படிக்கையும் அங்கே அவர்தான் கொடுத்தது. ஆனா என்ன, பழைய உடன்படிக்கை உங்களோட கிறிஸ்துவத்துல வரும்படி. ஆனா அது மட்டும் நீங்களும் அங்கே ஆகார் இஸ்மவேல் போலத்தான் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, ஆமென். ஸோ இந்த இஸ்மவேல் ஆகாருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் விரும்பல, உங்களை உருவாக்கினவர் விரும்பல. அவருடைய பரிபூரணத்தின் மேல் பரிபூரணத்தை பெறதான் கிறிஸ்துவனுடைய விருப்பம். ஸோ அது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கேட்கறதுனாலதான் வருது. ஸோ நீங்க சும்மா உங்களோட மன விருப்பத்துக்கு அல்லது ஒவ்வொரு தேவையை கருதி நீங்க போய் மாம்சத்துக்குரியவர்களாக கிறிஸ்தவர்களாக நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால வர்றீங்க. இதனாலதான் இன்றைக்கு அநேகர் அதை அனுபவிக்கல. ஸோ நீங்க அனுபவிக்கிறதுக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையை ஜனங்கள் உங்கள் மத்தியில பிரசங்கிக்கிறீர்கள். ஸோ இங்க நீங்க அதாவது கடவுளுடைய திட்டத்தை, அவருடைய பிளானை, நீங்க அவருடைய சித்தத்தை யாரும் உங்களுக்கு சொன்னாதான் நீங்க அந்த சித்தத்தின்படி கிறிஸ்துவை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்ப உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இந்த சித்தம், ஆண்டவற்ற பிளான் தெரியும். இந்த பழைய உடன்படிக்கைக்கு தான் எல்லா ரிலிஜனும் உருவாக்கப்பட்டது, ஆமென். ஸோ இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பழைய உடன்படிக்கை கொடுக்கப்படுறதுக்கு முதலே மனுஷனுக்குள்ள மதம் இருந்துச்சு. அதான் பழைய மனுஷன் அல்லது மாம்சம் என்று நான் போன கிழமை சொல்லியிருந்தேன். இந்த மதம் தான் அங்கே பல பல மதங்களை உருவாக்கின. ஸோ அதனால இயேசு கிறிஸ்து மதம் அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் தான் உங்களுடைய ரட்சிப்பு. கடவுள் உங்களுக்குள்ள வரணும். நீங்க மதத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கடவுளுக்குள்ள நீங்க பிழைக்கணும் என்று சொன்னா, மதம் இல்லாம மனுஷனை நீங்க நேசிக்கணும் என்று சொன்னா ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து, அவருடைய உடன்படிக்கை, ஆமென். இந்த உடன்படிக்கையை நீங்க பெற்றுக்கொண்டோன்னே உங்களுடைய பாவங்கள் நீங்க கழுவப்பட்டு, அதாவது நடுசுவர், பாவத்தின் நடுசுவர் தார்க்கப்பட்டு நீங்க கடவுளுக்குள்ள ஒன்றாக்குறீங்க, ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, ஒன்றாக்கப்படுறீங்க, ஆமென். அதுக்கு பிறகு உங்களுடைய மனுஷன், உள்ளான மனுஷன் மரிப்பதில்லை. முதல் பாவ மனுஷன் அது மாம்சத்துக்குரியதா இருந்துச்சு, அது வந்து மதத்துக்குரியதா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க மதத்துக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவர்கள். அதனால நீங்க சோ ஃப்ரீ, நீங்க ஃப்ரீயாக எல்லாரையும் நேசிக்கலாம், ஃப்ரீயாக நீங்க கிறிஸ்துவை ஆராதிக்கலாம். அதாவது ஆராதிக்கிறேன்னு சொன்னா மேடை போட்டு ஆராதிக்கிறத நான் சொல்லல. அதாவது கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். போன வருஷம் ஆவியினால் ஆராதனை செய்து, அப்ப ஆவியினால் ஆராதனை செய்தன்னு சொன்னா அப்ப மாம்சத்துல ஆராதிக்கலாம் என்றுதான் பைபிள் சொல்லுது. அதைத்தான் நீங்க இந்த உலகத்துல பாக்குறீங்க, மாம்சத்துல ஆராதிக்கிறது. ஆனா ஆவியினால் ஆராதனை செய்யறதுன்றது நீங்க அவர் செய்த இந்த காரியங்களை நீங்க அறிஞ்சு கொள்றது, ஆமீன், புரிஞ்சு கொள்றது, அவரோட பேசுறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது, உடன்படிக்கைன்றது பர்சனல் ரிலேஷன்ஷிப். எப்படி வந்து ஒரு கணவன் மனைவி வந்து அவர்கள் கல்யாணம் கட்டின பிறகு ஒருவர் அறிகிறார்களோ, அப்படித்தான் இந்த புதிய உடன்படிக்கை, இந்த நித்திய ஜீவன் என்றது நாங்க இயேசு கிறிஸ்துவை அறிகிறோம். கடவுளங்களை அறிய வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க அவரை அறிகிற அறிவில வளர்றோம், ஆமீன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் உடன்படிக்கை. ஸோ மாம்சத்துக்கு நீங்க மறிச்சிடுங்க, பழைய உடன்படிக்கைக்கு மறிச்சிடுங்க. பழைய உடன்படிக்கை வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை, ஆமீன். அந்த ஆசீர்வாதத்தை விரும்புறதை காட்டிலும் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியில நடவுங்க, ஆமீன். அவருடைய ஆவியில நடந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக இன்பமானது, ஆமீன். உங்களோட தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், ஆமே. நீங்க அவரோட பேச முடியும், அவரோட நீங்க கதைக்க முடியும், ஆமே. இந்த பாவ மன்னிப்பு இதுகள் எல்லாத்தையும் விடுங்க, அவரோட பேசுங்க. நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, அவரோட இருக்கிறீங்க, தட்ஸ் இட். அவரோட பேசுங்க. ஜெபம் என்பது பேசுறது, ஆமீன். பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க சும்மா உங்களையே கவிட்டு போடுற அளவுக்கு சும்மா வெளி வேஷம் தரிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட சித்தம் நீங்க நித்திய ஜீவனை, இந்த பூமியிலேயே அவருடைய நித்திய ஜீவனை இப்பவே நீங்க ஆளுகை செய்யறது,
ஆமென். இப்ப ரைட் நவ் நீங்க நித்திய ஜீவனை நீங்க அனுபவிக்கும். நித்திய ஜீவனண்டா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு. ஸோ அப்ப நீங்க இந்த பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், மாம்சம், இவைகள் எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தத்தில் புரிஞ்சுக்கிறீங்க. இவைகளுக்கு மறிச்சு நீங்க புதிய உடன்படிக்கைக்கு வாழுங்க. ஆமீன். ஜனங்களை கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை கடவுளாக அறிஞ்ச ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காட்டிக்கு அது ஒரு 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 கூடாத காரியம். இப்ப பைபிள்ல சொல்லப்படுது, தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வரப்படுது, சுவிசேஷத்தை அநியாயத்தினால் முடக்கி வச்சுக்கிறவர்கள் என்று சொல்லப்படுது. ஸோ அதனால நீங்களும் இந்த காரியத்தை டெஃபினெட்லி ஜனங்கள் மத்தியில கொண்டு போகணும். என்னால முடிஞ்ச உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ஆமென். அது சிறிய கூட்டமா இருக்கலாம், பெரிய கூட்டமா இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த இந்த வீடியோக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு கர்த்தருக்கு தான் நான் நன்றி செலுத்தணும். அவருடைய கிருபை தான், வேற ஒன்றுமே இல்லை. கேட்ட